could and would. could அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இல்ல எபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எபிலிட்டி அப்படின்றது என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் I could swim when I was 10 அப்படின்னு சொல்லும் போது நான் 10 வயசு இருக்கும் போது என்னால ஸ்விம் பண்ண முடிஞ்சது அப்படின்னும் போது ஸோ அதோட என்னோட எபிலிட்டி என்னால ஒண்ணு முடியும் அப்படின்னும் போது நானும் quit யூஸ் பண்ணுவேன். ஸோ I could swim, I could dance, could you sing, உங்களால பாட முடியுமா, உங்களோட எபிலிட்டி பத்தி கேட்கும் போது நம்ம could யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் would அப்படின்றது ஃபியூச்சர் இல்லைன்னா ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம would அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் he would call me, அவன் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னும் போது அது ஒரு ஃபியூச்சர் பாசிபிலிட்டி தானே. he would call me, அவன் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் would யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் I would, so I would travel to Paris next week. ஸோ அப்ப இது என்னோட ஃபியூச்சர் பாசிபிலிட்டி இல்ல ஃபியூச்சர் இமேஜினேஷன்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ he would call me, அவன் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் would யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி I would travel to Paris அப்படின்னும் போது நான் பாரிஸ் போவேன் எப்போனா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னும் போது அதுவுமே ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ஃபியூச்சர் கணிப்பு தான். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நான் would யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு could and would எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பத்தின ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.